இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்களில் நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்து வருகிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி, நீ எங்கே இருக்கிறார்? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்கிறாரு. ஆவிக்குரிய தூக்கத்துல நான் இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்தோன்னு நிறைய காரியங்கள்ல நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, நான் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் சில நேரங்களில் நாம் தவறுகிறவர்களாக நம்ம காணப்படுவோம். இந்த நாளில் நம்ம ஒரு காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். மனம் திரும்பாத நிலையில் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். இருதய நிலையை பற்றியதான கேள்வி இது. நம்முடைய இருதயம் எப்படி காணப்படுகிறது? நாம் மனம் திரும்பின இருதயம் உள்ளவர்களா இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிதான் இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். அநேக நேரங்களில நம்ம பாவம் செய்தோம் அப்படின்னா, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நாம் மன்னிப்பு கேட்கிறவர்களாக நம்ம காணப்படுவோம். ஆனா அந்த பாவத்தை மீண்டும் மீண்டுமாய் செய்கிறவர்களாக நம்ம காணப்படுவோம். மனம் திரும்பாத கிறிஸ்தவர்களாய், மனம் திரும்பாத ஆண்டவருடைய பிள்ளையாய் நம்ம காணப்படுகிறோமா? நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. ஒருவேளை இது குற்றப்படுத்துவதற்காக அல்ல, இது மீட்புக்கு ஏதுவான கேள்வியாய் உங்கள் முன்பதாக வைக்கப்படுகிறது. பரலோகத்துக்கு உரியவர்களாக மாறணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு இந்த கேள்வி உங்கள் முன்பதாக வைக்கப்படுகிறது. இந்த என்னென்ன காரியங்கள்ல நாம் மனம் திரும்பாத சூழ்நிலை காணப்படுகிறது, மனம் திரும்பல அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாள்ல தியானிக்கலாம். நம் வார்த்தையில அல்ல, நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் இருக்கணும். வார்த்தையில் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முதலாவது நம்ம தியானிக்க போகிறோம். பார்வோனை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, பார்வோன் சொல்றாரு, நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்றாரு. பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்றாரே தவிர அவருடைய இருதயம் கடினப்பட்டது அப்படின்னு தான் வசனம் சொல்கிறது. இதே மாதிரிதான் நம்முடைய வாழ்வும் காணப்படுகிறது. நான் பாவம் செஞ்சுட்டேன், இதுல நான் தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி வாயின் வார்த்தையினால நம்ம சொல்றோமே தவிர, நம் இருதயத்தினால நாம் மனம் திரும்பாதவர்களாக மீண்டும் மீண்டும் அதே காரியத்தை செய்கிறவர்களாக காணப்படுறோம். இந்த பாவத்தை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றேன், அதே கோபத்தோடு நான் வாழ்கிறேன், அதே பிடிவாதத்தோடு வாழ்கிறேன், அதே பொய்யோடு வாழ்கிறேன், அதே கொடிய தீய பழக்கத்தோடு, பாவ பழக்கத்தோடு வாழ்கிறேன். ஆனா என்னை மன்னிச்சிருங்க, என்னை பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிக்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். இந்த பார்வோனை போலதான் நம்ம காணப்படுகிறோம். முடிவில இந்த பார்வோன் அழிக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை நாமும் நம்முடைய வாயின் வார்த்தைகளால நம்ம சொல்லிட்டு இருதயத்தினால அந்த பாவ பழக்கங்களை விட்டு மனம் திரும்பாதவர்களாய் இருந்தோம் அப்படின்னா முடிவு அழிவாய் காணப்படும். இது ஒரு எச்சரிப்பின் செய்தியாய் ஆண்டவர் நம்மிடம் பேசுகிறாரு. ஒரு மனிதன் இருந்தானா, அவன் தினமும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவானா, ஆண்டவரே இன்னும் அந்த பாவத்தை செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தானா. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாரா, நீ மன்னிப்பு கேட்பதை விட்டுருப்பா, நீ அந்த பாவத்தை செய்யறத விடு அப்படின்னு சொன்னாராம். நீ மன்னிப்பு கேட்காத, அந்த பாவத்தை செய்யறத விடு அப்படின்னு சொன்னாராம். அப்பதான் அவனுக்கு பொறி தட்டப்பட்டது போல இருந்துச்சான். அதுக்கப்புறம் அவன் அந்த பாவத்தை விட்டு அவன் மனம் திரும்பி சந்தோஷமாய் வாழ்ந்தான். நம்முடைய வாழ்விலும் நிறைய காரியங்கள் நம்ம அப்படிதான் செய்யறோம். ஆண்டவரே இந்த பாவம் செஞ்சுட்டேன், இந்த காரியம் செஞ்சுட்டேன், என்ன மன்னிங்க அப்படின்னு சொல்லி நம்ம மன்னிப்பு கேட்கிறோம். ஆனா நம்ம இந்த பாவத்தை விடுகிறவர்களாக இல்ல. நீதிமொழிகள் 28:13 இப்படி சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவத்தை அறிக்கை பண்ணுகிறோம், விட்டு விடுகிறோமா? நீ எந்த நிலைமையில் இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? வார்த்தையில மனம் திரும்புகிறாய், ஆனா வாழ்க்கையில மனம் திரும்பலையா? அந்த நிலைமையில இருக்கிறையா அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு. சகையுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா, அவன் அறிக்கை பண்ணுகிறான், விட்டு விடுகிறவனாய் காணப்பட்டான், மீட்பை அடைந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த நாள்ல நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? அடுத்ததாக, மனம் திரும்புதலை தள்ளி வைக்கிறதான நிலையில இருக்கிறோமா? மனம் திரும்புதலை தள்ளி வைக்கிறதான நிலைமையில் இருக்கிறோமா? பேலிக்ஸ் அப்படின்ற ஒரு நபர் இருந்தாரு. இந்த காரியத்தை குறித்து நம்ம அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். பேதுரு அவருக்கு சுவிசேஷத்தை சொல்றாரு, ஆண்டவரை பத்தி சொல்றாரு. நீதி, இச்சையடக்கம், நியாய தீர்ப்பு இவைகளை குறித்துலாம் பேசின உடனே அவன் பயம் அடைந்து என்ன சொன்னான் அப்படின்னா, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயம் கிடைக்கும் போது நான் உன்னை அழைக்கிறேன் அப்படின்னு சொல்றான்.
அவனுக்கு ஆண்டவரிடத்துல வருவதற்கு ஆசையா இருந்தாலும் இந்த காரியங்களை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் உன்னை நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி விடுகிறவனாய் காணப்படுகிறான். அநேக நேரத்துல நம்மளும் இப்படிதான் சொல்றோம், நான் அப்புறமா இந்த காரியத்தை விட்டுருவேன், இந்த நாளுக்கு கொஞ்ச நாள், இவ்வளவு நாள், அதுக்கப்புறம் விட்டுருவேன், இந்த காரியம் நாளைக்கு அப்படின்னு சொல்லி நாம் தள்ளி போடுகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். நம்முடைய மனம் திரும்புதலை நம்ம தள்ளி போட்டோம் அப்படின்னா நாளை நமக்குரியது அல்ல. நாளைக்கு நம்ம இருப்போமா இல்லையா அப்படின்ற ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நாளைக்கு நான் மனம் திரும்புவேன் அப்படின்னு சொல்லி தள்ளி போட கூடாது அப்படின்னு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு. இன்றைக்கு தான் இரட்சணிய நாள். ஒரு பிரபலமான பாடகி அமெரிக்கால இருந்தாங்களாம். அவங்க ஒரு நாள் ஒரு சுவிசேஷ கூட்டத்துல கலந்து கொண்டாங்களாம். இன்றைக்கு இரட்சணிய நாள், உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பு அப்படின்னு சொல்லி அந்த அந்த காரியத்தை சொல்லப்பட்டதாம். அவள் பாவமான காரியங்களை செய்கிறதான ஒரு நபர். அப்போ அவள் சொன்னாலாம், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் இந்த காரியத்தை செஞ்சுட்டு நாளைக்கு நான் மனம் திரும்புறேன் அப்படின்னு சொல்லி அவளுடைய டைரியில எழுதி வச்சாலாம். போகிற வழியில ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனாலாம். அநேக நேரங்களில என்ன நடக்கும் அப்படின்ற நிச்சயமற்ற சூழ்நிலையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் அப்புறமா மனம் திரும்புறேன், அப்புறமா நான் இந்த பாவ பழக்கத்தை விடுறேன் அப்படின்னு சொல்லி தள்ளி போடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படிப்பட்ட நிலைமையில நீ இருக்கிறாயா? சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அடுத்ததாக, மனம் திரும்பாமல் வெதுவெதுப்பான ஒரு விசுவாச சூழ்நிலை. விசுவாச சூழ்நிலை, விசுவாசியா தான் நான் இருக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளையா தான் இருக்கேன், ஆனா நான் மனம் திரும்பாம வெதுவெதுப்பா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சூழ்நிலையில நம்ம காணப்படுறோம். நான் அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, நான் முழுவதுமா ஆண்டவருக்குள்ள கிடையாது, முழுவதுமா நான் பாவத்துக்குள்ளேயும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு வெதுவெதுப்பான சூழ்நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 15-19 வசனம் வரைக்கும் ஒரு திருச்சபை, ஒரு சபையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. லவோதிக்கேயா திருச்சபை. இந்த சபை பாவம் பண்ண சபை அல்ல. ஆனா அவங்க என்ன 17ஆம் வசனம் இப்படி சொல்றது, நான் ஐஸ்வர்யவான், நான் திரவிய சம்பந்தன், எனக்கு ஒரு குறையும் கிடையாது அப்படின்னு சொல்லி வாயினால அறிக்கை பண்ணுகிற அந்த திருச்சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் நிலைமை என்ன அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். உன் நிலைய நீ அறியல. வெளியே ஒருவேளை எல்லாம் சரியானதா காணப்படும், உள்ள தேவன் இல்லை அப்படின்னு சொல்றாரு. உன் வாசற்படியிலிருந்து நான் தட்டுகிறேன், கதவை திறந்தா நான் உன்னோடு போஜனை பண்ணுவேன். ஒருவேளை நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் அற்ற ஒரு சூழ்நிலை, ஆண்டவருக்குள் இல்லாத ஒரு சூழ்நிலை, ஆண்டவர் இல்லாத ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு இருந்து போஜனை பண்ண ஆசைப்படுறேன், நான் உன் கூட ஐக்கியமா இருக்க நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நம்ம ஒருவேளை கிறிஸ்தவன் அப்படின்ற போர்வையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, வார்த்தையில நீ மனம் திரும்ப வேண்டாம், உடைய வாழ்க்கை மனம் திரும்புதலாய் காணப்படணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. நாளைக்கு நாளைக்கு அப்படின்னு சொல்லி நாம் அதை தள்ளி போடுகிறவர்களாக அல்ல, அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறவர்களாகல, இன்றே நாம் மனம் திரும்பணும். நீ எந்த நிலைமையில் இருக்கிறாய், நீ எங்கே இருக்கிறாய், நீ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறியா அப்படின்னு சிந்திப்பதற்காக தான் இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். வெதுவெதுப்பான ஒரு சூழ்நிலை. அநேக நேரங்கள்ல நான் வெதுவெதுப்பான சூழ்நிலை தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோமா? அநேக நேரங்கள்ல வெதுவெதுப்பான சூழ்நிலையில நான் வாழ்றேன், ஆண்டவரும் வேணும், உலகமும் வேணும் அப்படின்னு சொல்லி நாம் ஒரு சமரசம் செய்கிற வாழ்க்கை, நான் வெதுவெதுப்பாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் உள்ளத்துல நீ மனம் திரும்பணும், உன் உள்ளத்துல ஆண்டவர் வேணும். வெளியெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, இவங்க வெள்ளையடிக்கப்பட்ட கலரை போன்ற சூழ்நிலை நம்மிடத்துல காணப்படுகிறது. ஆனா வெளியே எல்லாமே நல்லா இருக்கு, உள்ள ஆண்டவர் இல்லாத சூழ்நிலை. இன்னைக்கு நம்முடைய இதே கதவை திறக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஆண்டவர் உங்களிடம் எதிர்பார்க்கிறாரு, என்னென்ன காரியங்களை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அப்படின்னா நாம் வார்த்தையால் அல்ல, நம்முடைய வாழ்க்கை மனம் திரும்புதல் உள்ள வாழ்க்கை வாழணும். நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு மனம் திரும்புகிறவர்களாக காணப்படணும், அப்புறம் மனம் திரும்புறேன் அப்படின்னு சொல்லி நாளை தள்ளி போடுகிறவர்களாக அல்ல, வெதுவெதுப்பான சூழ்நிலையில இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கலாம், ஆண்டவரே என்ன நீங்க ஒரு விசை புதுப்பீங்க, உம்முடைய இரத்தத்துக்குனால என்னை கழுவுங்க, உம்முடைய ஐக்கியத்துக்குள்ள என்னை இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நாள்ல ஆண்டவரே இயேசப்பா, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்களுடைய இருதயத்தின் நிலைமை எப்படி காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம். நாங்க மனம் திரும்பாதவர்களா நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை எங்களுடைய வாழ்வில நாங்க உம்முடைய பிள்ளைகள் அப்படின்ற ஒரு போர்வையில வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை போல ஒருவேளை நாங்க இருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, நீர் இல்லாத வாழ்வு ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமானால் நாங்க அப்புறமா இந்த காரியத்தெல்லாம் விட்டு மனம் திரும்புறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் நாட்களை கடத்துகிறவர்களாக இருக்கிறோமானால் எங்களை மன்னிக்கும்படியாக ஆண்டவரே, எங்களுடைய இரக்கத்துக்காக நாங்கள் கெஞ்சி மன்றாடிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீரற்ற வாழ்வு எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. உண்மை நாங்கள் ஆண்டவரே இயேசப்பா, முழுவதுமாய் விசுவாசிக்கிறவர்களாக உம்முடைய பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் வாழ இது எங்களுக்கு கிருபை தாங்க. நாங்க பாவத்தை விட்டு மனம் திரும்ப நீங்க உதவிச்சீங்க. அநேக நேரத்துல எங்கள் பாவங்களை மன்னிங்க மன்னிங்க அப்படின்னு சொல்லி எங்கள் வாயினால நாங்க அறிக்கையிடுகிறோம். ஆனா அவைகளை விட்டு விடாதவர்களாக நாங்க இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அல்ல, நாங்கள் விட்டுவிட எங்களுக்கு நீங்க பலன் தாங்க, கிருபை தாங்க. உடைய இரத்தத்தின் வல்லமையினால எங்களை ஆட்கொண்டு ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக வாழ்ந்து பரலோகத்துக்குரியவர்களாக ஆண்டவரே நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மகிமை